அதான் கார்த்தி உனக்கு சொல்கிறேன். அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லாட்டி கஷ்டம்தான். இப்போவே இந்த குணம் கெட்டவ படுத்துகிற பாட்டில் உன் நிலைமையை பார்த்தா எனக்கு மனசு வலிக்குது. 13 வருஷத்தில் நீ என்னத்தான் சுகத்தை கண்ட? மனசு கேட்காம தான் நான் இப்படி மூச்சு விடாமல் நீளமாக பேசி அழுது மூக்கை சிந்தி போட்டாள். அம்மா சொன்னவற்றை அப்படியே காதிலும் மனசிலும் வாங்கி கொண்டவனை பார்த்து மெதுவாக, ஏன்பா டீ வேணும்னா என்ன கேட்டிருக்க கூடாதா? நான் எங்கே போயிட்டேன்? எதிர் வீட்டில் கூட ஒரு நிமிஷத்துக்கு மேலே தங்கலை. இப்போ வேணா போட்டு தரவா என்றாள். என்று அவன் தலையசைத்ததும் உடனே தலைப்பொறுப்பாய் எழுந்து போய் தானே டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்து அவன் குடிக்கும் முடிக்கும் வரை அருகிலே நின்று எப்பொழுதும் போல இன்றும் மகன் ஒருவித நெகிழ்ச்சியான மனசுடனே இருக்கிறான் என புரிந்து கொண்டாள். அந்த நெகிழ்வையே தனக்கு சாதகமாக்கி கொள்ளும் எண்ணத்துடன் வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது போர் அடிக்குதுன்னா வெளியே எங்காவது போயிட்டு வாயேன் கார்த்தி என்று கரிசனமாக கேட்டு முதல் வேலையாய் அவளை வெளியே அனுப்பி வைத்தான். கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வந்தவள் புஷ்பாவை தேடி போனாள். கணவன் திடீரென்று வந்து தோளை தொட்டதும் திரும்பியதற்கோ மாமியார் கத்தியதற்கோ எதற்குமே அர்த்தம் புரியாமல் ஒரு நிமிஷம் விழித்துவிட்டு அதன் பின் செய்து கொண்டிருந்த வேலைகளில் கவனத்தை திருப்பிய புஷ்பா இப்போது மாமியார் அருகில் ஆவேசமாக நிற்பதை பார்த்து மறுபடியும் விழித்தாள். இந்தாடி, துவைச்சு கிழிச்சது போதும், உள்ள வந்து தொலை. என்ன முடிக்கிற? சொல்றேன்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளவா சொல்றேன். துணிகளுடன் உள்ளே வந்து கையில் இருந்ததை கீழே வைத்து முடிப்பதற்குள் அவளை தரதரவென்று அறைக்குள் இழுத்துச் சென்று கதவை மூடினாள் கனகம்மா. சுவரோடு சுவராக நிற்க வைத்து பலாரென்ன கன்னத்தில் அறைந்தாள். தொடர்ந்து விடாமல் அறைந்ததும் தலையில் குட்டியும் முடித்த பின் கை ஓய்ந்து போன மாதிரி ஆனதும் நிறுத்தியவள் மூச்சிறைக்க கத்தினாள். ஏண்டி, உடம்புல என்ன திமிர் இருந்தா இப்படி செய்வ? எப்பத்தான் இவன் வீட்டை விட்டு போய் தொலைவா? புருஷனை கைக்குள் போட்டுக்கலாம் என்று பார்த்துட்டு இருந்தாயா? அதான் அவன் கூப்பிட கூப்பிட காதில் விழாத மாதிரி நடித்து அவனையே பக்கத்தில் வர வச்சிட்டீல. அப்படி இப்படி சாகசமாக பேசி அவனை மயக்கிடலாம்னு என்னம்மா? தூ நாயே, தெருநாய் தான் இப்படி அலையும். நல்ல குடும்பத்து பொண்ணாக இருந்தால் இப்படி செஞ்சிருப்பியா? நெறிகட்ட குடும்பம், அதான் இருக்கிற இடத்துல நாரடிக்குது. இங்கே பாரு, இனிமே இப்படி நடந்துக்கிட்டே அப்புறம் தொலைச்சி உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. பறந்து விழுந்த அடிகளால் உண்டான வலியும் அடிபட்ட மனசு ஏற்படுத்திய வலியுமாக சேர்ந்து அழக்கூட முடியாமல் புஷ்பா தோண்டு போய் நிற்க அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் அறைக்கு வெளியே விட்டாள் கனகம்மா. போதும் நிறுத்திடி, போய் ஒழுங்கா வேலையை பாரு. அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ள அழுகையை நிறுத்தி